வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஏஎம்சிஏ விமான தயாரிப்பு ஒப்பந்தத்துக்கான போட்டியில் அதானி நிறுவனம். எஸ்சிஓவில் முழு உறுப்பினராக சேரும் அசர்பைஜான் முயற்சியை தடுத்த இந்தியா. சீன சமூக ஊடகங்களில் அதிகம் தோன்றும் பிரதமர் மோடி. இந்தியாவில் டிக்டாக் செயலி வதந்திகளை மீண்டும் மறுத்துள்ள மத்திய அரசு. இந்திய சிப் உற்பத்தி வளர்ச்சி பற்றி பிரதமர் மோடி. பாகிஸ்தானின் ஜே-10C விமானங்களை வீழ்த்த இந்திய எமன். இனி விரிவான செய்திகள். மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் ஏஎம்சிஏ திட்டம் இந்தியாவின் மிகவும் லட்சிய பாதுகாப்பு திட்டங்களில் ஒன்று. இது உள்நாட்டு திறன்களை கொண்ட ஒரு அதிநவீன 5ஆம் தலைமுறை மல்டிரோல் ஸ்டெல்த் தொழில்நுட்ப போர் விமானத்தை உருவாக்குவதை நோக்கமாக வைத்திருக்கிறது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDOவின் கீழ் உள்ள ஏரோநாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ADAயின் தலைமையிலான இந்த திட்டம் வெளிநாட்டு போர் விமான தளங்களை நம்பியிருப்பதை குறைப்பதன் மூலம் இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பை வலுப்படுத்த முயல்கின்றது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் ஏஎம்சிஏ எக்ஸிகியூஷன் மாடலுக்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் இந்த திட்டத்திற்கு ஒரு பெரிய ஊக்கம் கிடைத்தது. வழமையாக இப்படியான விமான தயாரிப்பு திட்டங்கள் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL பொதுத்துறை நிறுவனத்திற்கு மட்டுமே கொடுக்கப்படும். இப்போது அதில் ஒரு மாற்றம். தனியார் நிறுவனங்களை இதில் ஈடுபடுத்துவதன் மூலம் அரசாங்கம் உள்நாட்டு தொழில்துறை திறனை பயன்படுத்தவும் புதுமைகளை துரிதப்படுத்தவும் முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு உற்பத்தியில் ஆரோக்கியமான போட்டியை வளர்ப்பதையும் நோக்கமாக வைத்திருக்கிறது. ஏஎம்சிஏயின் வளர்ச்சி கட்டத்திற்கான மதிப்பிடப்பட்ட நிதி செலவு 15,000 கோடி ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் முன்மாதிரி கட்டுமானம், பல கட்ட விமான சோதனை மற்றும் செயல்பாட்டு தூண்டுதலுக்கான தளத்தை தயார் செய்வதற்கான விரிவான சான்றிதழ் செயல்முறை ஆகியவை அடங்கும். இந்த சூழலில் தான் அதானி டிஃபென்ஸ் மற்றும் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த விமான தயாரிப்பு திட்ட ஒப்பந்தத்தை பெற போட்டியிட விரும்பும் ஒரு தனியார் துறை நிறுவனமாக வருகின்றது. அதானி நிறுவனம் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் அறிவிப்பு EOI கொடுத்து அதன் பங்கேற்பை உறுதிப்படுத்தியுள்ளது என நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆசிஸ் ராஜ்வன்சி தெரிவித்துள்ளார். EOIக்கான செப்டம்பர் 30ஆம் தேதி காலக்கெடுவுக்கு முன்னர் நிறுவனம் அதன் முறையான முன்மொழிவை சமர்ப்பிக்கும் என்றும் கூறினார். சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு SCO உச்சி மாநாட்டில் அசர்பைஜான் முழு உறுப்பினராக சேரும் முயற்சியை இந்தியா தடுத்து நிறுத்தியது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்ததால் பழிவாங்கும் நோக்கில் இந்தியா இவ்வாறு செய்தது என்று அசர்பைஜான் குற்றம் சாட்டியுள்ளது. மாநாட்டின் போது அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவ் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷரீஃபை சந்தித்து உரையாடினார். அப்போது இந்தியா பாகிஸ்தான் மோதலில் பாகிஸ்தான் பெற்ற வெற்றிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் அழுத்தம் இருந்த போதிலும் உலகளாவிய மேடைகளில் பாகிஸ்தானோடு சகோதரத்துவ உறவுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று அலியேவ் வலியுறுத்தியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சீனாவில் Facebook, Instagram, X, Google உட்பட வெளிநாட்டு சமூக வலைதளங்கள் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் வெய்போ தளத்தை மட்டுமே பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்க சீனாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பான புகைப்படங்கள், காணொலிகள் வெய்போவில் வைரலாக பரவி வருகின்றன. கடந்த 2 நாட்களாக மோடி ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளார். 7 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரதமர் மோடி சீனாவுக்கு சென்றுள்ளதால் இந்த ஆண்டு மாநாடு உலகம் முழுவதும் அதிக கவனம் பெற்றது. குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய ஊடகங்கள் மோடியின் பங்கேற்பை சிறப்பாக வெளிப்படுத்தின. வெய்போ தளத்தில் மோடி, புட்டின், ஷி ஜின்பிங் ஒரே மேடையில் கலந்துரையாடும் புகைப்படங்களும் புட்டினுடன் ஒரே காரில் பயணித்த காட்சிகளும் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றன. மோடியின் நடை, உடை, பாவனை, முடிவெடுக்கும் துணிவு ஆகியவற்றை பற்றி சீன பயனர்கள் பெருமளவில் கருத்துரைக்கின்றனர். 20க்கும் மேற்பட்ட உலக தலைவர்கள் பங்கேற்ற மாநாட்டில் சீனாவின் சமூக வலைதளங்களில் மோடி முன்னிலை வகிப்பது குறிப்பிடத்தக்கது. டிக்டாக் செயலியின் தலைமை நிறுவனம் பைடான்ஸ் குருகிராமில் உள்ள தனது அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை வெளியிட்டதை தொடர்ந்து செயலி இந்தியாவில் மீண்டும் செயற்படுமா என்ற கேள்வி எழுந்தது. குறிப்பாக கண்டென்ட் மாடரேட்டர் மற்றும் குழு தலைவர் பதவிகளுக்கான காலி பணியிடங்கள் குறித்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி வெளியான அறிவிப்பு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஆனால் இந்திய அதிகாரிகள் மற்றும் பைடான்ஸ் தரப்பில் இது குறித்து விளக்கம் கொடுத்த போது இந்தியாவில் டிக்டாக் தடை நீங்கவில்லை, அது விரைவில் செயல்படும் வாய்ப்பும் இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. டிக்டாக் மீது இளைஞர்கள், சிறார்களை தவறான வழியில் இட்டுச் செல்லும் குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 2020ஆம் ஆண்டு இந்தியா சீனா மோதலுக்கு பின் மத்திய அரசு டிக்டாக் உட்பட 59 சீன செயலிகளை தடை செய்தது. தடை செய்யப்படுவதற்கு முன் இந்தியாவில் மட்டும் சுமார் 20 கோடி பயனர்கள் டிக்டாக்கை பயன்படுத்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போதும் கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றில் டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியாத நிலை தொடர்கின்றது. மேலும் செயலி மீண்டும் இந்தியாவில் கிடைக்காது என்பதை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறையும் உறுதி செய்துள்ளது. புதுடில்லியில் நேற்று தொடங்கிய செமிகான் இந்தியா 2025 மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். 3 நாட்களில் நடைபெறும் இந்த மாநாடு 48 நாடுகளை சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றார்கள்.
அங்கு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியாவில் தயாராக மிக சிறிய சிப் கூட உலகின் மிகப்பெரிய மாற்றத்தை இயக்கும் சக்தி கொண்டது என்று தெரிவித்திருந்தார். 20ஆம் நூற்றாண்டை கச்சா எண்ணி வடிவமைத்தது போல 21வது நூற்றாண்டை குறைக்கடத்திகள் வடிவமைக்கும் இந்த துறையில் இந்தியா உலகளாவிய பங்குக்கு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் பேசிய போது, இந்தியா வலுவான பொருளாதார அடித்தளத்தில் முன்னேறி வருகிறது. முதல் காலாண்டில் 7.8% வளர்ச்சியடைந்துள்ளோம். உலக பொருளாதாரங்கள் நிச்சயமற்ற சூழலில் போராடி கொண்டிருக்கும் நேரத்தில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருகின்றது. 2021 முதல் நடைமுறையில் உள்ள செமிகான் இந்தியா திட்டத்தின் மூலம் ஏற்கனவே $18 பில்லியன் அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், சிஜி பவார், கெய்ன்ஸ், மைக்ரான், டாடா போன்ற நிறுவனங்கள் இந்த துறையில் செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் தெரிவிக்கையில், இந்த மாநாடு குறைக்கடத்தி உற்பத்தி, ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, முதலீட்டு வாய்ப்புகள் உட்பட அம்சங்களில் கவனம் செலுத்தும் என்று கூறியுள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எந்த ஒரு சாத்தியமான போரிலும் வான்மேன்மை முக்கிய காரணியாக உள்ளது. கட்டுப்பாடு கோடு, எல்ஓசி மற்றும் சர்வதேச எல்லையில் பதட்டங்கள் தணிந்து கொண்டிருக்கும் நிலையில் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் இந்தியாவின் விரைவான முன்னேற்றங்கள் வருகின்றன. குறிப்பாக வலிமையான S-500 போரில் சோதிக்கப்பட்ட S-400 மற்றும் உள்நாட்டு குஷா ஏவுகணை அமைப்பு பாகிஸ்தான் விமானப்படை PAF-க்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமையக்கூடும் என்று ஆய்வாளர்கள் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த 3 தொழில்நுட்பங்கள் PAF-இன் செயல்பாட்டு சுதந்திரத்தை கடுமையாக மட்டுப்படுத்தி அதை 2ஆம் நிலை பாத்திரத்திற்கு தள்ளிவிடும். அதன் மூலம் இந்திய விமானப்படை IAF வானில் ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்கும் என்று ஆய்வாளர்கள் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். 2021ஆம் ஆண்டில் முதல் படைப்பிரிவு சேர்க்கப்பட்டதிலிருந்து ரஷ்யாவின் S-400 இந்தியாவின் அடுக்கு பாதுகாப்பு உக்தியின் ஒரு மூலக்கல்லாக இருந்து வருகின்றது. 2018ஆம் ஆண்டில் $5.4 பில்லியன் வாங்கப்பட்டு 5 படிப்பிரிவுகளை உள்ளடக்கிய S-400 400 கிலோமீட்டர் வரையிலான தூரத்தில் உள்ள வான் அச்சுறுத்தல்களை செயலிழக்க வைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் 92 NGE கிரேவ் ஸ்டோன் ராடார் ஒரே நேரத்தில் 300 இலக்குகளை கண்காணிக்க முடியும். இந்தியாவின் பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லையில், குறிப்பாக பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நிலைநிறுத்தப்பட்டுள்ள S-400 ஏற்கனவே பயிற்சிகள் மற்றும் போரில் அதன் திறமையை நிரூபித்துள்ளது. மறுபக்கத்தில் PAF வயதான F-16கள், JF தண்டர் மற்றும் மிராஜ் 305 ஜெட் விமானங்களின் கலவையை நம்பியுள்ளது. அதனால் இந்தியாவின் S-400 இருத்தலியல் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. பாகிஸ்தான் சில குறைந்து கண்காணிக்கக்கூடிய அம்சங்களை கொண்டு சீன தயாரிப்பு J-10C போர் விமானங்கள் மூலம் S-400-இன் மேம்பட்ட மின்னணு போர் எதிர்ப்பு மற்றும் பல அடுக்கு இடைமறைப்புக்கு எதிராக போராட வேண்டும். இதனால் பாகிஸ்தான் விமானிகள் அதிக ஆபத்துள்ள பயணங்களுக்கு கட்டாயப்படுத்தப்படலாம். அச்சுறுத்தல் அளவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ரஷ்யாவின் S-500 வான் பாதுகாப்பில் அடுத்த பரிணாம வளர்ச்சியினை குறிக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி S-500 வாங்குதலுக்கான முன்னேறிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. S-500 வான் பாதுகாப்பு சாதனம் 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது மற்றும் 2021ஆம் ஆண்டில் ரஷ்ய சேவையில் நுழைந்தது. S-500 வான் பாதுகாப்பு சாதனம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், குறைந்த கண்காணிக்கக்கூடிய விமானங்கள் மற்றும் 600 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் பகுதியளவு சுற்றுப்பாதை குண்டுவீச்சு அமைப்புகளை எதிர்கொள்வதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன் 91 NGA-M S-பேண்ட் ரேடார் பாலிஸ்டிக் இலக்குகளை 2000 கிலோமீட்டர் வரை கண்டறிய வரம்பை வைத்திருக்கிறது. இந்திய பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் குறைந்தபட்சம் 2 S-500 படைப்பிரிவுகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக குறிப்பிடுகின்றன. அவை தற்போது S-400 நெட்வொர்க்குடன் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு தடையற்ற இரட்டை அடுக்கு கேடயத்தை உருவாக்க வாய்ப்பு உள்ளது. இது PAF-க்கு குறிப்பாக பேரழிவை ஏற்படுத்தும். PAF-இன் சீன தயாரிப்பு J-10C போர் விமானங்களுக்கு இந்திய எமனாக S-500 வான் பாதுகாப்பு சாதனம் மாறலாம்.